என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில பிரேயர் பண்றவங்களை ஆண்டவர் யாரா வச்சிருக்கிறாருன்னா, நீங்க தான் பதில் சொல்லணும். ஃப்ரெண்டா வச்சிருக்கிறாரு. வழி தெரியாமல் இருக்கிற ஒரு நண்பனுக்கு வழிகாட்டுகிற நல்ல ஆலோசகனாய் தேவன் உங்க வாழ்க்கையில வெளிப்படணும்னா நீங்கள் அதிகாலையில நீங்கள் அவரை தேட வேண்டும். வாழ்க்கையில வழியே தெரியல, எந்திக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை, ராத்திரி சீக்கிரம் தூங்குங்க, காலையில இருந்துச்சு தேவ சமூகத்தில் உட்காருங்க. காக்கா குருவி எல்லாம் கூப்பிடுது. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் உணவளிக்கிறாராம். காலையில காக்கா கத்துதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? பைபிள் கத்துதுன்னு சொல்லல, அவைகள் என்னை நோக்கி கூப்பிடுகிறது. காகங்கள் கூப்பிடுகிறது, குருவிகள் கூப்பிடுகிறது. என்ன கூப்பிடுகிறது? ஆண்டவரே, என் வாழ்க்கையில எதிர்காற்று ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு பசி ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு தேவை இருக்குது ஆண்டவரே, சந்தியம் சந்தியம் என்று ஒவ்வொரு குருவிகளும் காகமும் அங்கே கூப்பிடுகிறது. பாருங்க, இலையுதிர் காலம், பழங்கள் இல்லாத காலத்துல அது எவ்வளவு கஷ்டப்படும். மகா வறட்சியான உஷ்ண காலத்துல தண்ணி இல்லாம ஆடு மாடு எவ்வளவு கஷ்டப்படும். அப்பெல்லாம் அது காலையில எந்திரிச்சு தேவனை நோக்கி கூப்பிடும், படைச்சவரே, எங்க பாமல்ல மலைய இல்ல, குளம் இல்ல, குட்டையும் இல்ல, ஒன்னும் பேவ மாட்டேங்குது, ஆனாலும் நீங்க எனக்கு தண்ணி தரணும். சொல்லும் போது ஒரு டீ கடைக்காரன் சரட்டுன்னு ஊத்தி விடுறான், அது குடிச்சிட்டு கூப்பிடுது. மகா வறட்சியான காலத்திலும் அது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது. ஆனால் மனுஷனோ அவனுக்கு ஆறறிவு கொடுத்ததுதான் ரொம்பவும் ஆபத்தான விஷயமா அவனுக்கு மாறிடுச்சு. கடவுளை கூப்பிடணுமா, கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணணுமா? ஆடு மாடுக்கு 5 அறிவு இருக்கிறதுனால அதுக்கு வேற வழி தெரியல, ஆண்டவரை கூப்பிடுது. நமக்கு 6வது அறிவு கொடுத்ததான் இப்ப பெரிய பிரச்சனையா போச்சு. அதனாலதான் சொல்றான், ஆண்டவர் ஒருத்தர் இருக்காரோ, ஆண்டவர் ஒருத்தர் இருக்காரோ, அவர் தான் உண்மையான தெய்வம். எப்படி சொல்றது? இதை ஒரு பாஸ்டர் சொன்னாங்க, ஒரு பெரிய பாஸ்டர் நக்கலா பேசுவார். அவர்கிட்ட சொன்னாங்க, ஆண்டவர் இருக்காரோ, ஆண்டவர் தான் அப்படி மெய்யான தெய்வம் அப்படிலாம் சொல்லும்போது அவர் சொன்னாரு, ஏடே, உனக்கு மூளையை முதல்ல படைச்சிருக்க கூடாது, அந்த மூளையை படைக்கலன்னா நீ பேசுவியா அப்படின்னு கேட்டார். அப்ப இந்த மூளை இருக்கிறதுனால தானே இவன் கேள்வி கேட்கிறான். அப்ப மனுஷன் மறந்து விட்டான், தன்னை நம்பி விட்டான். அதனாலதான் காலையில எந்திரிச்சு ஜெபம் பண்றது கிடையாது. ஆடு மாடுகளோ தன்னை நம்பவில்லை, அது தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. அப்ப காலையில என்ன பண்ணணும்? உங்க எதிர்காத்து மாற, உங்களுக்கு வழி தெரியாமல் இருக்கிற நேரத்துல நீங்க பதில் கிடைக்க நீங்க என்ன பண்ணணும்? இனிமே இந்த வார்த்தை கேட்கிற நீங்க காலையில எந்திரிங்க. எந்திரிச்சு ஆண்டவரை நோக்கி ஒரு நண்பனை போல, தகப்பனே, என் வாழ்க்கையில என்னால ஒண்ணுமே முடியல, எனக்கு பாதுகாட்டுங்க, எனக்கு வழிகாட்டுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க கெஞ்சி 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 மன்றாடும் போது நல்ல நண்பனாய் இருந்து அவர் நமக்கு உதவி செய்வார்.